பிரித்தானியாவில் ஓய்வூதியதாரர்கள் தமக்கே தெரியாமல் செய்யும் சில நிதிசார் தவறுகளால் பல்லாயிரக்கணக்கான பவுண்டுகளை இழந்து வருவதாக இன்வெஸ்டிங் இன்சைடர்ஸ் நிதி அமைப்பின் நிறுவனர் அன்டோனியோ மேத்லிகாட் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் ஓய்வூதியத்திலிருந்து 25% வரி விலக்கு தொகையை ஒரே தடவையில் திரும்ப பெறுவது ஓய்வூதிய காலம் முழுவதற்கும் அதிக வரி சுமையை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். உதாரணமாக 2 லட்சம் பவுண்டுகள் தனியார் ஓய்வூதிய பணம் கொண்ட ஒருவர் தொகையை ஒரே தடவையில் எடுக்காமல் சிறுக சிறுக தேவைக்கேற்ப எடுப்பதன் மூலம் 8000 பவுண்டுகளுக்கும் அதிகமான வரியை சமைக்க முடியும். அத்துடன் அவர்களின் ஓய்வூதிய கணக்கு 14 ஆண்டுகளுக்கு பதிலாக 20 ஆண்டுகள் வரை நீடிக்கும். 3 லட்சம் பவுண்டுகள் வைப்புத் தொகை உள்ளவர்கள் 16,000 பவுண்டுகள் வரை வரியாக சமைக்க முடியும். முழுமையான அரச ஓய்வூதியத்தை பெற 35 தகுதியான தேசிய காப்புறுதி வருடங்கள் தேவைப்படும். இதில் ஒரு வருடம் விடுபட்டாலும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் சராசரியாக 3,582 பவுண்டுகள் வரை இழப்பு ஏற்படும். விடுபட்ட வருடங்களுக்கான தொகையை செலுத்துவதன் மூலம் அல்லது பேர குழந்தைகளை பராமரிக்கும் பாட்டன் பாட்டிகளுக்கு வழங்கப்படும் இலவச ஸ்பெசிபிக் அடல்ட் சைல்டு கேர் கிரெடிட்ஸ் திட்டத்தின் மூலம் 25 ஆண்டுகளில் 9,000 பவுண்டுகள் வரை மேலதிக ஓய்வூதிய வருமானத்தை பெற முடியும். பிரித்தானியாவில் சுமார் 9,10,000 ஓய்வூதிய குடும்பங்கள் தமக்கு உரித்தான பென்ஷன் கிரெடிட் கொடுப்பனவை கோர தவறியுள்ளன. இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 4,500 பவுண்டுகள் வரையிலான நிதியுதவியை அவர்கள் இழக்கின்றனர். அந்த உரிமத்தை பெறுவதன் மூலம் இலவச தொலைக்காட்சி உரிமம், உள்ளூராட்சி மன்ற வரி தள்ளுபடி மற்றும் எரிபொருள் மானியங்கள் போன்ற மேலதிக சலுகைகளையும் பெற முடியும். சொத்துக்களை அல்லது நிதியை தங்களது வாரிசுகளுக்கு பரிசாக வழங்குவதை தாமதப்படுத்துவதும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஒருவர் நிதியை வழங்கி 7 ஆண்டுகளுக்குள் உயிரிழந்தால் அந்த தொகை பரம்பரை வரிக்காக சேர்க்கப்படும். மேலும் 2027 ஏப்ரல் முதல் பயன்படுத்தப்படாத தனியார் ஓய்வூதிய பணமும் வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படும் என்பதால் முன்னரே திட்டமிடுமாறு நிதி நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர்.